ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vlogage of Subha. இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த vlogல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறனோ ஸோ நீங்கள் என்னை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபையும் ஆகும். ஸோ நீங்கள் என்னை மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்னுடைய vlogஐ பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் வந்து நியூ சப்ஸ்கிரைபராக கூட இருக்கீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் அப்கமிங் vlogsல பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆறுதல் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய சேனல் க்ரோ ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வெல்விஷராக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இந்த மந்த் ஆர் இயர்க்குள்ளே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1000க்குள்ளே அந்த கேக்குள்ளே எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சதுன்னா ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ மறக்காமல் எனக்கு ஆறுதல் பண்ணுங்கள். எனக்கு வந்து என்ன சொல்கிறது யூடியூப் வந்து ரொம்ப நாள் ஒரு கனவு தான். நான் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விஷயம் வந்து அதனால தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த இயர் வந்து நான் நினச்சதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்டே இருந்துச்சு ஹார்ட்டில். ஸோ கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் இது வந்து நானாக நின்று அந்த முடிவு எடுத்தது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் எனக்கு ஒரு ஹோப் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இது என்ன vlogன்னு சொல்லிட்டு. இது என்ன vlog? என்கிட்ட இருக்க டைமண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்து என்னென்ன vlog வேணும் உங்களுக்கு சொல்லிவிட்டு. அப்புறம் ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். இந்த vlog பிடிச்சிருக்கவங்க கூட என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து ஃப்ரம் 2024லேருந்து நான் வந்து டைமண்ட்ஸ் வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறது வீட்டில் வந்து வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் இது வந்து ஆரம்பத்துலேருந்து பிறந்ததுலேருந்து அந்தமாரிலாம் கிடையாது. நானும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு படியாக வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சேகரிக்க வைக்கிறது வந்து எதுக்காகனா இந்தமாரி பொருள் இந்தமாரி கொஞ்சம் விலை உயர்ந்த கொஞ்சம் இல்லை நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வைக்கிறதுல நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஹாப்பி மூமெண்ட்டும் கூட இருக்கும். ஸோ அதனால வந்து மந்த்லி வர நம்மளுடைய சேலரியாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுடைய ஹேர்ன் பண்ணுற மணியாக இருக்கட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஹேர்ன் பண்ணுற மணியை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம சேகரித்து அதுக்கு வந்து சீட்டு போடுறது அந்தமாரி போட்டு தான் நான் வந்து இந்த விஷயம்லாம் வாங்கினது. ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என் வீட்டில் வந்து ஹாஹா ஹோஹோ நாங்கள் ஹையஸ்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுற ஃபேமிலி அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு நிறைய சின்ன சின்ன விஷயத்த வந்து கற்றுக்கிட்டு லாஸ் ஆகிட்டு தான் நாங்களும் மேலே வந்திருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரோம். எடுத்தோடனே நாங்கள் மேலவும் போகல, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காட் கிட்ட ப்ரே பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆறுதலே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டயும் நான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ பண்ணுறேன் அந்த பொருள் தான். நீங்கள் நினைக்கலாம் இவங்ககிட்ட டைமண்ட்லாம் இருக்குது, இவங்க ரிச்சு, அப்புறம் எதுக்கு யூடியூப்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரிச் எல்லாம் கிடையாதுங்க. உங்களை மாரி தான் நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு லோ மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு மீடியம் மிடில் கிளாஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியும் என்ன ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ அடிபட்டு நிறைய விஷயத்த வந்து எங்கே கொடுக்க முடியாமல் கொடுத்து மணியை வந்து லாஸ் பண்ணிவிட்டு அந்தமாரிலாம் வந்து சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாத நிலமையிலலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது எங்ககிட்ட. சரி இதுக்கு போட்டால் இது நல்ல விஷயம், அதுக்கு போட்டால் அது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே சேர்க்க வேண்டிய விஷயம் தான். ஸோ அப்போல்லாம் வந்து அது அந்த ஒரு இதுவே வரல, எங்களுக்கு அந்த தாட்டே வரல. இப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பார்க்க கற்றுக்க ஒரு சோஷியல் மீடியா இருக்கும்போது இதுலேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வந்து மந்த்லி வந்து ஒரு 2 சீட்டு போடுறோன்னா
அந்த ஒரு சீட்டுக்கானதுக்கு வந்து 1 சவரத்துக்கு. அப்போ இன்னும் ஒரு சீட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் செய்கூலி, சேதாரம் வந்து அத வந்து டிடெக்ட் பண்றதுக்கான ஒரு இதுதான். சரிங்களா? அத மீறி தான் வந்து அந்த சேவிங்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாரி வந்து சேர்க்கணும் அந்த மாரி பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து சீட்டு போட்டு அதுலேருந்து வாங்குங்க. சீட்டு போட ஆரம்பிச்சு நீங்க அதுல வாங்குங்க. நீங்க எடுத்த உடனே ரெடி கேஷ் குடுத்து வாங்காதீங்க. அதுல வந்து உங்களுக்கு நெறைய ஆ என்ன சொல்றது? நெறைய மணி வந்து உங்களுக்கு டிடக்ட் தான் ஆகும். ஸோ ரொம்ப வந்து செலவாகும். ஸோ செலவாகாத அளவுக்கு நம்ப வந்து படிச்சிருக்கோம். நம்மளுடைய தெளிவு, நம்மளுடைய கிளாரிட்டி எந்த விஷயத்துக்கு போட்டா, எந்த விஷயத்துல வந்து நம்ம மணிய வந்து சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். சீட்டு போட்டு நீங்க வாங்குங்க. டைமண்டா இருந்தா சரி, கோல்டா இருந்தா சரி, கோல்டுக்குலாம் வந்து 3 சீட்டு போட்டு நீங்க 2 சவரன் வாங்குனீங்கன்னா கூட அதோட செய்கூலி சேதாரம் இருக்காது. இன்னும் ஒரு சீட்ட வந்து உங்களுக்கு அந்த டெமாலிஷன் பண்ணும், ஸ்மர்ஜ் பண்ணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு சமாளிச்சுடும்ன்ட்டு அந்த மாரி வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஓகே, நம்ம கட்டுன சீட்டே நம்மளுக்கு போதும். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா மணி வாங்குற அளவுக்கு அந்த மாரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நெறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரிஞ்ச விஷயத்துல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அ இன்னும் நெறைய பேர் இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கோல்டு, டைமண்ட் விளாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ணதுல இதுதான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ரெடி கேஷ் குடுத்து நீங்க அ கோல்டு வேணா வாங்கலாமே தவிர, என்ன பொறுத்தவரைக்கும் டைமண்ட்க்கு வந்து அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சீட்டு போட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சரிக்கு சமமா பதிவாயிடும். ஓகேங்களா? அந்த 3 சீட்டு போட்டீங்கன்னா, 2 சீட்டுக்கு ஏத்த மாரி நகை வாங்கிட்டு, இன்னொரு சீட் வந்து உங்களுக்கு செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டெபாசிட் ஆகுற மாரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து கை மீறி உங்ககிட்ட காசு போக வேண்டிய வேலை இல்ல. அப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா, இதுல நம்மளுக்கு இந்த பொருள் வாங்கியிருக்கோன்றது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ மறக்காம இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பார்த்துக்கோங்க. ஸோ நான் வாங்குனது வந்து ரொம்ப அ பெரிய பெரிய விஷயம்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயம் தான் நாங்க வாங்கியிருக்கோம். அந்த பொருளு. மோஸ்ட்லி வந்து ஒரு 4 இயரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து செயின் அண்ட் டாலர் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குனது வந்து 2024 நான் வாங்கல. என் வீட்ல எங்க பேரண்ட்ஸ் வாங்கி குடுத்தது தான். அவங்க வந்து அ பர்த்டேக்காக வாங்குனது. 2024ல வந்து மே மந்த்து என்னுடைய பர்த்டே வரும். நான் கெட் ரெடி வித் மீலாம் கூட போட்டிருப்பேன்ல. ஸோ அதுலயே நான் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து அவங்க வாங்கி குடுத்தது. ஃபர்ஸ்ட்டு நாங்க எங்களுக்கு வந்து நகை வந்து எந்த கடையில சேர ஆரம்பிச்சதுன்னா, லலிதா ஜுவல்லர்ஸ் தான். இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. நீங்க ப்ரமோஷன்லாம் நெனச்சுக்காதீங்க. இன்னும் ப்ரமோஷன் வர அளவுக்குலாம் கூட எனக்கு ஆறுதல் குடுக்க மக்கள் வரல. அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்வேன் ப்ரமோஷன் சொல்லிட்டு. நீங்க ப்ரமோஷனுக்காகலாம் பண்றீங்கன்லாம் நீங்க கமெண்ட்ல என்ன சொல்லாதீங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஓன் மணில எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வாங்குனது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லலிதால தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன். லலிதால தான் கோல்டு சேர ஆரம்பிச்சது. அப்படியே வந்து அங்கேயும் டைமண்ட் பார்த்தோம். ஸோ கலெக்ஷன்ஸுமே ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ப்ரீமியம் கலெக்ஷன்ஸும் இருந்தது. மாடரேட்டான கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கேத்த மாரி ப்ரைசிங்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குன ஹியரிங் வந்து இந்த ஹியரிங் தான். இது வந்து 2.6 கிராம் என்னமோ வந்தது. இதில வந்து கோல்டும் கலந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த கர்வு இதுக்கெல்லாம் வந்து கோல்டு. கல்லு மட்டும் இதில டைமண்ட். ஸோ மொத்தமா வந்து இதில எத்தன கல் இருக்குன்னா, கல்லுக்கு ஏத்த விலை தான் அங்க டைமண்ட்ல. ஸோ இதில வந்து மொத்தம் வந்து 16 கல்லு. ஒரு கம்பல்ல வந்து 16 கல்லு. அப்போ 2த்தையும் சேர்த்து 32 வருது. 2 ஸ்டோன்ஸ் வருது. ஸோ அதுக்கேத்த மாரி போட்டது தான் அது. இதோடைய ப்ரைஸு. ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்போ வாங்கும்போது 28,000 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஆனா 28,000 வந்தது. ஸோ இந்த இயரிங் தான். இது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து அழகாவும் இருந்தது. அழகா இருந்துச்சு. நம்ம வந்து இது டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாரி நான் பார்த்தேன். ஸோ அதேமாரி சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கே! போட்டுட்டு இருக்கதே தெரியாத அளவுக்கு நெறைய பேர் வந்து உத்து பார்த்துட்டு, "இது என்னது டைமண்டா?" அப்படின்னு கேட்டு தான் தெரியுமே. ஸோ அந்த மாரி தான் நான் வந்து இத வாங்கிக்கிட்டேன்.
ஆக்சுவலி இந்த இது கூட ஃபஸ்ட்டு வாங்கும்போது சூப்பரா இருந்துச்சு. எனக்கே வந்து ஒரு இதுவா இருந்தது. பரவால்ல டைமண்ட் வாங்குற அளவுக்கு வந்திருக்கு. நம்மளுடைய ஃபேமிலி எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டு டைமண்ட் வாங்குற அளவுக்கு வந்திருக்குன்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்பர் லெவல்ல போணும்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய ஆசை. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஆறுதல் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. நான் வந்து உங்களுக்கு தெரியும். ஃப்ராங்கா நான் சொல்ற விஷயம் தான். நான் வந்து இதில வந்து பொய் சொல்ற விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கன்டினியூவா என் வ்ளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ரொம்ப ஆடம்பரமாலாம் நான் எதுவுமே காமிச்சுக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது தான் நான் காமிச்சிருக்கிறது. ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் வந்து அழகா இருக்கும். நல்லா ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ப்ளூ கலரா அந்த டைமண்டுக்குன்ட்டு ஒவ்வொரு பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். ஸோ இதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லைசென்ஸ் கார்டுன்னு குடுப்பாங்க. லைசென்ஸ் கார்டு வச்சு நம்ப அன்னைக்கான ரேட்டுக்கு என்ன நம்ம வாங்கியிருக்கோமோ, நம்ம காமிச்சா கூட அது வந்து அது என்ன அந்த லைசென்ஸ் கார்டுல போட்டிருக்கும். இது வந்து ஹால்மார்க்கு. இதில வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. கலப்படம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இதில ஒரிஜினல் டைமண்ட் ஸ்டோன்ஸ தான் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த கார்டு கண்டிப்பா குடுப்பாங்க. லைசென்ஸ் கார்டு. ஸோ அத வச்சுக்கிட்டு நம்ப இத வச்சுக்கிட்டு நம்ப போய் இல்ல இது எனக்கு சேஞ்ச் பண்ணுங்க. இத நான் போட்டுட்டு இன்னும் வேற மாரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத காமிச்சோம்னா, இன்னைக்கான ரேட்டுக்கு அது என்ன இருக்கோ, அத வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டைமண்ட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி. கோல்டுல கூட அந்த மாரி கிடையாது. ஆனா டைமண்ட்ல வந்து அந்த மாரி ஸ்பெஷாலிட்டி. சில கடையில வந்து அந்த மாரி வச்சிருப்பாங்க. இன்னைக்கான நகைக்கு என்ன விலையோ, அந்த வேல்யூ கூட அவங்க எடுப்பாங்க கோல்டுக்கு. ஸோ அந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே லலிதால வந்து அது வந்து நானு நார்மல் கோல்ட்ல தான் வாங்குனது. இன்னொன்னு வந்து ரோஸ் கோல்ட்ல. இது வந்து கண்டிப்பா அந்த ஆடி பூரம் டைமா, ஆடி மாசத்துல வந்து வரலட்சுமி நோம்பு வரும்ல, அப்போ எடுத்து குடுத்தது தான் இது. ஸோ இது வந்து ரோஸ் கோல்டு கலந்தது. இதுவுமே வந்து சேம் இந்த 2 கிராம் 2.8 சம்திங் அந்த கிராம்ல வந்துச்சு. இதோடைய பிரைஸ் வந்து நியர்லி வந்து 45,000 வந்துருச்சு. இந்த டைமண்ட் இயரிங்கு. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த சாரீக்கு அது இல்லாத வேற ஏதாவது வந்து நம்ப நல்லா ட்ரெஸ்ஸு அழகா இருந்துட்டு, நம்ம சிம்பிளான விஷயத்துக்கு இது போட்டா கூட நம்மளுக்கு தூக்கி காமிக்கும். ஸோ அந்த மாரி நான் இது வந்து பார்த்து வாங்குனது. ரோஸ் கோல்டுல வாங்கணும்னு ஆசைப்பட்டது. அதேமாரி ரோஸ் கோல்டு வாங்கியாச்சு. இது வந்து 18 கேரட் இந்த ரோஸ் கோல்டு வந்து எப்பவுமே டைமண்ட்ல வந்து ரோஸ் கோல்டு வந்துன்னா 18 கேரட் தான். இதே நம்ம கோல்டுக்கு போறோம்னா, அது வந்து 24 கேரட்ல வரும். சரிங்களா? இந்த மாரி வாங்குனது. இதுல வந்து மொத்தம் ஒரு கம்பல்ல வந்து 9 ஸ்டோன்ஸு. அப்போ இன்னொரு கம்பல்ல மொத்தம் சேர்த்து 18 ஸ்டோன்ஸு. அப்போ 2த்தையும் சேர்த்தா அந்த கல்லுக்கான இதுதான் வெல தான். ஸோ அந்த மாரி வாங்குனது தான். அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மாரி நல்லா சூப்பரான ஒரு பாக்ஸ் குடுக்குறாங்க. நல்லா இருக்கு இது ஸ்பாஞ்ச் மாரி. போன வருஷம் இது வந்து 2மே வந்து 2024ல வாங்குனது. போன வருஷம் வந்து 2025ல என்ன வாங்குனதுன்னா, தனிஷ்ல வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க. தனிஷ்ல வாங்குனது வந்து இந்த ஒரு டைமண்ட் ரிங்கு. இது வந்து டைமண்ட் ரிங்கு. இந்த டைமண்ட் ரிங்ல வந்து இதுலயுமே வந்து மொத்தம் 32 கல் இருக்கு. ஸோ இதுலயும் வந்து ரோஸ் கோல்டு கலந்தது. 18 கேரட்டு. சூப்பரா இருக்கும். நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி டெய்லி போடுங்க. அப்பதான் வந்து ஃபிங்கர்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கவங்களுக்கு வந்து நீந்து போகும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா போடுறதே இல்ல. நாங்க வந்து குளிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒர்க்லாம் பண்றோம். கண்டிப்பா இடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போடுறதே இல்ல. வெளியில போனா தான் அக்கேஷனலா வெளியில போனா தான் இத வந்து வேர் பண்ணிட்டு போறோம். மத்தபடி வந்து வீட்லயே தான் இருக்கோம். அக்கேஷனலா போகும்போது தான் வெளியில வெட்டிங் போகும்போது தான் போடுறது. டெய்லிலாம் நம்ம போட்டுட்டு இல்ல. ஆனா வந்து கண்டிப்பா நம்ம ஹேர் ஏதாவது வாஷ் பண்றோம், நம்ம வார்றோம்னா இது மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப இதுவா இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேப்லாம் வந்து வெளியில விட ஆரம்பிக்கும். இல்ல என்னுடைய ப்ரொஃபஷன மட்டும் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏதோ வீட்ல வேலைலாம் எதுவும் செய்யாம அப்படின்னா, கண்டிப்பா போடலாம். தப்பே கிடையாது. கண்டிப்பா போட்டுட்டு நம்ம இருக்கலாம். இதே தனிஷ்ல வந்து இதே மாரி சீட்டு போட்டு தான் இந்த இயரிங் வாங்குனது. இது வந்து கொஞ்சம் ஒரு லோட்டஸ் ஷேப்ல இருக்கும் கீழ. இதுலயுமே வந்து கல்லு வந்து ஆல்மோஸ்ட் 45ஓ என்னமோ ஒரு இயரிங்லயே. இதுல வந்து 45 ஸ்டோன்ஸ் இருக்க மாரி. ஏன்னா ரொம்ப சின்னதா அதுலயே வந்து 2 வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குற அளவுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன்.
ஸோ வாங்கினது நாங்கள் இயரிங்கு 2 இயரிங் ஒரு ரிங்கு வாங்கினதுக்கே வந்து 2,35,000 என்னமோ வந்துடுச்சு. ஸோ இது வந்து இன்னொன்று இந்தமாரி லீஃப் ஷேப்பில் இதில் வந்து 12 கல் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 24 ஸ்டோன்ஸ் இருக்க மாரி இது வந்து ஒரு லீஃப் ஷேப்பு சூப்பராக இருக்கும். இது போட்டால் நான் வந்து இந்த கெட் ரெடி வித் மீ பர்த்டேக்கு நான் போட்டுருந்ததில் அழகாக தூக்கி கொடுப்போம். என்ன நம்ம செயின் போட்டாலுமே இது எடுத்து கொடுக்கும். நல்லாயிருக்கும் இது கொஞ்சம். இந்த லீஃபும் நல்லா தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது ஏன் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் இருந்தோம். லாஸ்ட் இயர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு தான் இருந்தோம். இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அந்த காதில் சோப்பு அந்த நுரெல்லாம் வந்து அதில் போய் படிஞ்சிக்குது. ஸோ அதனால வந்து அது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒகேஷ்னலாக போடும்போது போட்டுக்கலாம். டெய்லி வேர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வேர்க்னால் நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டோன் அந்தமாரி வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் வந்து இந்த வாட்டி வாங்க முடியுதான்றது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3 சேர்த்து 2,35,000 என்னமோ வந்தது. அதுக்கப்புறம் போன இயரே அதே டைமில் வந்து தீபாவளி டைம் இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி வாங்கிட்டோம். தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஜிஆர்டியில் ஒரு சீட் போட்டுட்டு இருந்தோம். அந்த சீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்கியிருந்தோம். இது வந்து அம்மாக்காக வாங்கினது. கண்டிப்பாக அவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது வந்து அப்படியே காது ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. ஏதாவது நம்ம வந்து வெட்டிங்லாம் போனால் நல்லாவே சூப்பராக ஜொலிக்கும். டைமண்டில் என்ன ஒரு ஹைலைட்னா கிட்ட இருந்தால் நம்மளுக்கு அந்த ஷைன் இருக்காது. தூரமாக அங்கே போய் நின்றோன்னா அந்த ஷைன் இருக்கும். வந்து டைமண்டில் 18 கேரட் வாங்கினது ரோஸ் கோல்டு. அதுக்கு வந்து ரோஸ் கோல்ட்லேயே வந்து இந்த டாலரை வந்து பேர் பண்ணுறதுக்காக டாலரை வாங்கினோம். ஸோ இதில் வந்து 16 இதில் வந்து மொத்தம் 24 ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. 24 ஸ்டோன்ஸ்க்கு ஏற்ற மாரி விலை போட்டது தான் இந்த டாலரு. அதுக்கப்புறம் செயின் வந்து சேம் ஜிஆர்டியில் தான் வாங்கினது. ரோஸ் கோல்டுங்களா. ஸோ இந்தமாரி ரோஸ் கோல்டில் இருக்கும். போட்டுட்ருக்கிறதே தெரியாது. நம்ம வந்து நார்மலாக கூட போட்டுட்ருக்கலாம். இல்லை இது கூட வந்து டாலரும் நம்ம போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ப்ரீமியம் ஒரு மாதிரி லக்ஸரி ப்ரீமியம் சொல்லுவாங்களா அந்தமாரி. ஏதாவது நம்ம கிராண்ட் ஃபங்க்ஷன் போனோம்னா அந்தமாரி நம்ம போட்டுக்கலாம். வந்து இந்த டைமண்ட்ஸ்லாம் வாங்குகிறோன்னா இந்தமாரி வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கார்டு கொடுப்பாங்க. இது வந்து இந்த டாலருக்கு வாங்கினது லைசன்ஸ் கார்டு. அரௌண்ட் வந்து இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் இது என்னது ரோஸ் கோல்டு, அப்புறம் வந்து ரோஸ் கோல்டு பிங்க்கு கோல்டு பென்டென்ட்டு வெயிட் வந்து இந்தமாரி 2.02 கிராமில் இருக்குது. கண்டெய்னிங் 43 பீசஸ் ஆஃப் நேச்சுரல் டைமண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்தமாரி நம்மளுக்கு கார்டோட அவங்களுடைய ப்ராமிஸ் வச்சு இந்தமாரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் லைசன்ஸ் கார்டு. கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் கார்டு கொடுக்கணும். டைமண்ட்ஸ்க்கெலாம் லைசன்ஸ் கார்டு கொடுக்காம இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்தமாரிலாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா பாருங்கள் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் கேட்கணும். ஸோ இதுதான் எனக்கு கூட சொல்ல. கண்டிப்பாக இது வந்து என்னோடய அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ see you in another வீடியோ. கண்டிப்பாக வந்து இது பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு என்னையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எனக்கு கூட ஒரு ஆறுதல் கொடுத்த மாரி இருக்கும். நீங்களும் எங்கள் கெட் டுகெதர் ஃபேமிலி தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. see you in another வீடியோ. இதேமாரி இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.